ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्य जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் விதுர மகாத்மனுடைய கேள்விகள், அதனுடைய தொடர்ச்சி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 35 38 வரை. அபிஸ்விதன்யே ஜனஜ்யாத்மதைவம் மனன்யஸ்ருத்யா சமனுப்ரதே யதீகசத்யாத்மஜசாருதேஷ்ண கதாதய ஸ்வஸ்தி சரந்தி சௌமிய. ஓ சாந்தமானவரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே தங்களுடைய ஆத்மாவாக ஏற்றுக்கொண்டவர்களும் தவறாமல் அவரது வழியை பின்பற்றுவர்களுமான இருதிகன், சாருதேஷ்ணர், சுதன் மற்றும் சத்யபாமாவின் புதல்வர் முதலான மற்றவர் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா? அபிசதோபியாம் விஜயாச்சுதாபியாம் தர்மேன தர்ம பரிபாதிசேதும் துரியோதனோதப்யதய சபாயாம் சாம்ராஜ்யலக்ஷ்மியா சாம்ராஜ்யலக்ஷ்மியா விஜயானுவருத்தியா. மேலும் தர்மத்தின் கோட்பாடுகளுக்கு ஏற்ப யுதிஷ்டிர மகாராஜா இப்பொழுது ராஜ்யத்தை பரிபாலிக்கிறாரா என்பதை பற்றியும் நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யுதிஷ்டிரரின் இரு கரங்களைப் போலிருந்து அவரை பாதுகாத்து வந்ததால் துரியோதனன் முன்பு அவர்கள் மேல் பொறாமை கொண்டு பொறாமை தீயில் கருகி கொண்டிருந்தான். சரி, அப்போ தன்னுடைய ஹரே கிருஷ்ணா ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. விதுரர் வந்து தன்னுடைய தீர்த்த யாத்திரையில உத்தவரை சந்திக்கிறார். உத்தவர் வந்து பகவானுக்கு மிக பிரியமான ஒரு தூய பக்தர். உத்தவரை சந்திச்சு அவர்கிட்ட குச்சல விசாரிக்கிறார், நல்லா விசாரிக்கிறார். நம்ம கூட ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தரை பார்த்தா கேள்வி கேட்போம் இல்லையா? இப்ப பண்டாட்டி நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, குண்டா இருக்காங்களா, ஒல்லியா இருக்காங்களா, நல்லா சாப்பிடுறாங்களா, ஏன்டா இப்படி அழைச்சு போயிட்ட இல்லையா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி வந்து நீங்க கல்யாண வீட்டுல பாக்குறீங்க, இப்ப சொந்தக்காரங்கள ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கல்யாண வீட்டுல பாக்குறீங்க. அவன் ரொம்ப எழுச்சி போய் எலும்பு தோல்மா இருக்கான். நீ உடனே ஏன்டா இப்படி அழைச்சு போயிட்ட அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஏன் ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? அவன் பையன் வந்து காலேஜ்ல படிக்கிறான், ஹாஸ்டல்ல சாப்பிட்டு இருக்கான், அதெல்லாம் அவன் சாப்பிடல சரியா? ஹரே கிருஷ்ணா. அது மாதிரிலாம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இந்த போன் எல்லாம் சைலண்ட்ல போடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. பாவதம் கிளாஸை விட போன் முக்கியம் கிடையாது. ஏதாவது கலெக்டர், அமெரிக்கா வந்து பிரசிடென்ட்டோ இல்ல ஜில்லா கலெக்டரோ இல்ல ரஷ்யன் அமினிஸ்டரோ போன் பண்ண போறது, அப்படி அது முக்கியமானதும் இல்லை பாவகத்தை விட. ஃபைன் போட்டுடலாமா? சரி, ஓகே. ஏற்கனவே சொல்லியிருந்து நினைக்கிறேன், செல்போனுக்கு ஒரு ஆள் இன்சார்ஜா போட்டது, போன் எல்லாம் வாங்கி வைக்கணும்னு. ஆமா, அவர் தான் இன்சார்ஜ். சரி, என்ன பேசிட்டு இருந்தோம்?
இந்த குச்சல விசாரிக்கிறது. ஒரு இழைச்சு போயிட்டியே நீ. ஆனா யாருமே நீங்க கோயிலுக்கு போறீங்களா? வார வாரம் கோயில்ல போய் தவறாம சத்சங்கத்துல கலந்துக்கிறீங்களா? எவ்வளவு மாலை கூடுதலா ஜபிக்கிறீங்க? பாகவதத்துல நீங்க என்ன அத்தியாயம் படிச்சிட்டு இருக்கீங்க? என்ன கிளாஸ் கேட்டீங்க? இத பத்தி விசாரிக்கவே மாட்டேன். அப்படி விசாரிச்சாலும் அவங்க அந்த பக்கமா போயிடுவாங்க. நம்மள பார்த்தாலே, ஓ ஐயோ இவரா, இவர் பார்த்தாலே பாகவதம் படிச்சேன்னு கேட்பாரு, அப்படி ஓடிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிக்கான என்கொயரி இல்லை இங்க. ஹரே கிருஷ்ணா. இங்க விதுரர் விதுரர் மைத்திரிட்ட கேட்கிறேன், சாரி உத்தவர்கிட்ட. விதுரர் உத்தவர்கிட்ட குச்சல விசாரிக்கிறது, நல விசாரிக்கிறது சும்மா உதட்ட அளவுல ஃபார்மாலிட்டிக்கானது அல்ல. இங்க விதுரருடைய கேள்விகள் எல்லாமே பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம தொடர்ந்து இந்த அத்தியாயத்துல படிச்சுட்டே வரோம். விதுரர் வந்து யார பத்தி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு. நீங்க செய்தி பாத்தீங்களா? அந்த நடிகர் கட்சி தொடங்கிட்டாரா? அந்த சினிமா நடிகை யாரோ கல்யாணம் பண்றேன்னு சொன்னாங்களே, என்ன ஆச்சு? இந்த கேள்வி இல்ல. நீங்க அன்னைக்கு அந்த புடவை வாங்குறேன்னு சொல்லி போனீங்களே, அது வாங்கிட்டீங்களா? நீங்க இன்னைக்கு என்ன குருமா வச்சீங்க? இந்த மாதிரி கேள்வி இல்ல. இந்த கேள்வி பூரா கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டது. பகவானோடும் பகவானுக்கு பக்தி செய்யக்கூடிய தூய பக்தர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால விதுர மகாத்மாவுடைய கேள்வி எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியது. விதுர மகாத்மாவுடைய கேள்வி வந்து எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியது. இப்ப அவர் என்ன கேட்கிறாரு பாருங்க, இந்த கேள்வியிலேயே எவ்வளவு அர்த்தம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாரு? தர்மத்தின் கோட்பாடுகளுக்கு ஏற்ப யுதிஷ்டிர மகாராஜா இப்பொழுது ராஜ்யத்தை பரிபாலிக்கிறாரா என்பதை பற்றியும் நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் யுதிஷ்டிரின் இரு கரங்களைப் போலிருந்து அவரை பாதுகாத்து வந்ததால் துரியோதனன் முன்பு பொறாமை, அவங்க முன்னாடி பொறாமை கொண்டு துரியோதனன் பொறாமை தீல வந்துட்டு இருக்கு. யுதிஷ்டிர மகாராஜ் எப்படி ஆட்சி பண்ணாருன்னு கேட்டு. ஏன்னா விதுரருக்கு நன்னா தெரியும் யுதிஷ்டிர மகாராஜ் தர்மமே சொரூபானம். யுதிஷ்டிர மகாராஜா வந்து தர்மமே சொரூபமானவரா இருக்கிறதுனால அவருடைய ராஜ்யம் ராமராஜ்யமா இருக்கும். ராமர் எப்படி ராஜ்யம் பண்ணாரோ அது மாதிரிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஆனாலும் இங்க கேள்வி கேட்கிறாரு, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் யுதிஷ்டிர மகாராஜ் எப்படி ராஜ்யம் பண்ணாரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் தர்மத்தின் கோட்பாடுகளை வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாரா? தர்மத்தின் கோட்பாடுகள் எல்லாம் அவர் சரியா பண்ணிட்டு இருக்காரா? அந்த மாதிரி ஃபாலோ பண்றாரு. அவருக்கு தர்மத்தின் கோட்பாடு யார் சொல்லி கொடுத்தா? யுதிஷ்டருக்கு வந்து தர்மத்தின் கொள்கைகள் யார் சொல்லி கொடுத்தா? இல்ல, நாரதட்டி கேட்டிருக்காரு. நாரதட்டி பேசுவாரு. பீஷ்மா அவர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்த போது யுதிஷ்டிர மகாராஜ் போய் கேட்கிறார், குல தர்மம் என்ன, ராஜ தர்மம் என்ன, ஸ்திரீ தர்மம் என்ன, எல்லாருடைய தர்மம் யார் யார் எப்படி என்னென்ன தர்மம் ஃபாலோ பண்ணும் எல்லாம் கேட்டு இருக்காரு. ராஜா வந்து எப்படி ராஜ்யத்தை நடத்தணும், பிரஜைகளை எப்படி பரிபாலிக்கணும், பிரஜைகள்கிட்ட எப்படி அன்பு செய்யணும், அந்த ஆட்சியை வந்து எப்படி பொற்காலமா வச்சுக்கிறது, இதெல்லாம் கேட்கிறாரு. யார்கிட்ட? யுதிஷ்டிர மகாராஜா பீஷ்மர்கிட்ட கேட்கிறாரு. அவர் ஒன்னும் சும்மா சாஃப்ட் பெட்ல படுத்துட்டு இருக்கல. வீட்டுல வந்து நிறைய குஷன் பெட் எல்லாம் இருக்கும். அதுல ஈஸி சேர்ல உட்காந்து பதில் சொல்லல. அவர் எதுல படுத்துட்டு இருக்காரு? அம்பு படைகள் படுத்துட்டு இருக்காரு. உச்சந்தாலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அம்புகளை தேய்ச்சிருக்கு. இந்த ரோமத்துல இடமே கிடையாது. உடம்புல எவ்வளவு ரோமங்கள் இருக்கோ அவ்வளவு ரோமத்தையும் அர்ஜுனுடைய அம்பு தொலைச்சிருக்கு. உச்சந்தாலையில இருந்து உள்ளங்கால் வரை அம்புகளால் தொலைச்சிருக்கு. அதுல ஒருத்தர் படுத்துட்டு பேச முடியுமா? நம்ம ஒரு தலைவலின்னு வந்தாலே எனக்கு நீ கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, கிளாஸ் கொடுக்கவும் முடியாது, கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. அது ஒன்றும் பெரிய நேரம் இல்லை, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் பேசணும். மிஞ்சி மிஞ்சி போனா 1 மணி நேரம். அதுக்கு மேல பேசினா பேசுறவங்க மட்டும் தான் உட்காந்துருப்பாங்க, கேட்கறவங்க எல்லாம் போயிடுவாங்க இல்லையா? ஆனா பீஷ்மர் அம்பு படைகளை படுத்துட்டு மணிக்கணக்கா பேசிட்டு இருக்காரு. எப்படி அவருக்கு மட்டும் சாத்தியமாச்சு? அம்பு படைகளை படுத்துட்டு இருக்காரு.
சும்மா அப்படியே சோஃபா செட்ல உட்காந்துட்டு உட்காருங்க, நீங்க வாங்க பகவத்கீதை பத்தி பேசலாம், அப்படி இல்ல இல்ல. சோஃபா செட்ல உட்காந்துட்டு ரோபா என்ன சொல்லுவாரு, ஈசி சேர்ல உட்காந்து டீ சாப்பிட்டு பேசுற மாதிரி இல்ல. ரெண்டு பேரும் டீ கடை பெஞ்சில உட்காந்துட்டு ஊர்க்கதெல்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்ல இந்த பேச்சு. முதல்ல அந்த யுதிஷ்டருடைய கேள்விகள் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, பீஷ்மர் எந்த நிலையில இருக்காரு, அம்புப்படிகளை படுத்திருக்காரு. பீஷ்மர் பொறுத்த வரைக்கும் அவர் விரும்பும் போது உடலை விடலாம். அவருக்கு இச்சா மரணம் இருக்கு. இச்சா மரணம்னா அவங்க அப்பா வரம் கொடுத்துருந்தாரு, நீ எப்ப வேணா நீ விரும்பினா இந்த உடலை விடலாம். ஆனா பீஷ்மர் அம்புப்படிகளை படுத்துட்டு இருக்காரு. ஏன் அவர் அந்த அம்பு குத்தும் போதே இந்த உடலை விட்டு போயிருக்கலாம்னு நினைக்கலாம், ஏன் அம்புப்படிகளை படுத்துட்டு இருக்கு? தர்மர் அரியாசனத்துல உட்காரணும். அப்புறம் பகவான் கிருஷ்ணரை வந்து தரிசனம் பண்ணணும். அவருடைய தாமரை திருப்பாதங்களே மனதை நிறுத்தி இந்த உடலை விடணும். தர்மனை ஆசீர்வாதம், யுதிஷ்டரை ஆசீர்வாதம் பண்ணணும். உத்தராயண காலம் தட்சிணாயன காலம்லாம் பக்தருக்கு பொறுத்தாரு, இது பக்தர் அல்லாதவங்களுக்கு தான். பீஷ்மர் வந்து இந்த ஜட உலகத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த வேத நியமங்களை பின்பற்றதுக்காக காமிச்சார், அவ்வளவுதான். ஆனா உண்மையில பீஷ்மர் மாதிரி போன்ற பக்தர்கள் உத்தராயண காலத்துக்குலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யார் ஒருத்தர் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே ஹரே பகவான் நாமத்தை உச்சாரணம் செஞ்சு உடனே விடுறாங்களோ, அது எந்த காலமா இருந்தாலும் அவங்க ஆஸ்பீஷியஸ் தான். அது நடுராத்திரியா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, அது அஷ்டமி நவமி, எந்த எந்த ஒரு ஒரு பக்தனுக்கு அமங்கலமே கிடையாது. பகவான் நாமத்தை உச்சரிக்கிற பக்தனுக்கு அமங்கலமான நேரமே கிடையாது, அமங்கலமே கிடையாது. மாறாக எங்கு வந்து பகவானுடைய நாமம் உச்சரிக்கப்படுதோ அந்த அமங்கலமான இடம் மங்களமாயிடும், அமங்கலமான இடமும் மங்களமாயிடும். ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அங்க போய் நம்ம நாம ஜெபம் பண்றோம், அப்ப என்ன ஆகுது, அந்த இடம் மங்களமாகுது. அந்த இறந்து போன ஆன்மாவுக்கு அந்த பலன் கிடைக்குது. பிரபு எங்க தாத்தா இறந்து போயிட்டாரு, எங்க வீட்டுல வந்து பிரேயர் பண்ணுங்க, நம்ம போயிட்டு பகவானுடைய மாலை எல்லாம் போட்டுட்டு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம். இல்ல தாத்தா உடலை விட போகும்போது ஒரு பக்தர்கள் பக்கத்துல உட்காந்து நாமசங்கீர்த்தனை பண்ணாங்க, பாகவதம் படிச்சாங்க அப்படின்னா ஆஸ்பீசியஸ். அந்த மரணம் வந்து தெய்வீகமான மரணம், அவர் உடலை விட்டது. யார் ஒருத்தர் வந்து உடலை விடும்போது பகவானை நினைச்சுட்டே உடலை விடுறாங்களோ, பகவானுடைய சிந்தனையில பகவானுடைய சிந்தனையில பகவானை நினைச்சுட்டே யார் உடலை விடுறாங்களோ அவங்க என்ன ஆகுறாங்க, என்ன ஆவாங்க, பகவான் உலகத்துக்கு போவாங்க. அதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. அந்த காலே மாமேவ ஸ்மரன் முக்வா கலேவரம் பிராதசி மத்பாவம் யாதி நாதி அத்திர அசம்சி. சந்தேகம் வேண்டாம் அர்ஜுனா, யாரும் ஒருத்தர் உடலை விடும்போது என்ன நினைச்சுட்டே உடலை விடுறாங்களோ, அது உத்தராயணமோ தட்சிணாயனமோ அமாவாசையோ பௌர்ணமியோ அஷ்டமியோ நவமியோ இரவோ பகலோ நடுஜாமமோ பட்டப்பகலோ வெட்ட வெயிலோ என்ன வந்தாச்சு, எனி டைம். சோ பக்தர்களுக்கு இந்த சமய சடங்கெல்லாம் பொருந்தாது. யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சட்ட திட்டங்கள்லாம் பொருந்தாது. அவர் எந்த நேரத்துல பகவான் நினைச்சு உடலை விட்டாலும் பகவான் தான் போவார். அதனால பக்தனுக்கு நஷ்டமே இல்லை. பீஷ்மர் ஆல்ரெடி அவர் பிதாமகன், அவர் ஆல்ரெடி மகாஜன், 12 மகாஜன்ல ஒருவர். அவர் எப்பவுமே பகவானை நினைச்சுட்டே இருக்காரு. ஆனாலும் இந்த உலக கணக்குப்படி அவர் உத்தராயண காலத்துக்கு வெயிட் பண்ண மாதிரி தோணுது. ஆனா அது அதுக்காக இல்ல, அவர் வெயிட் பண்ணது மகாபாரத யுத்தம் முடியும், யுதிஷ்டர் அரியாசனத்துல உட்காருவாரு, அவர் என்ன பார்க்க வருவாரு, கிருஷ்ணர் அவர் அழைச்சிட்டு வருவாரு, அவருக்கு இந்த உபதேசம் பண்ணணும். இதுதான் பகவானுடைய திட்டம். பகவானுடைய திட்டத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பக்தர்கள், ஒரு தூய பக்தர் எப்பவுமே பகவானுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்த உலகத்துக்கு வராரு. பீஷ்மரை பகவான் கூட்டிட்டு வந்தது அவர் மூலமா சில காரியங்களை செய்யணும், அவர் யுதிஷ்டருக்கு உபதேசிக்கணும், அவருடைய தத்துவங்கள் பீஷ்ம ஸ்துதி வந்து போற்றி புகழப்படணும், பீஷ்மருக்கு அதுல புகழ் கிடைக்கணும், பீஷ்மருடைய சரணாகதி உலகத்துக்கு தெரியணும், அது காமிக்கதான். அப்ப அம்புப்படிகளை படுத்துட்டு இருக்காரு, யுதிஷ்டர் மகாராஜ் வந்து கேள்வி கேட்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க தலைவலியில இருக்கும்போது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாரு. உங்க பசங்களோ பிள்ளைங்களோ இல்ல கணவரோ மனைவியோ யாருக்கும் தலைவலி, ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு, போறியா எனக்கு அப்படியே வர ஆத்துறதுக்கு அப்படின்னு, இல்லையா? ஒருத்தர் தலைவலியில வந்து கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல முடியாது, ஒரு உடம்பெல்லாம் ரணம்,
உடம்பெல்லாம் அம்புகள் தைத்து ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி படுத்திருக்காரு. எவ்வளவு வேதனை இருக்கும், 1000 தேள் கொட்டின வேதனை இருக்கும். அப்ப யுதிஷ்டர் கேட்கிறாரு பீஷ்மர்ட்ட, ஓ பிதாமகரே, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இந்த வேதனை போகணும்னா நீ அங்க உன் பக்கத்துல நிக்கிறாரு பாரு, அவர் அனுகிரகம் பண்ணா நடக்கணும். கிருஷ்ணா அனுகிரகம் பண்ணாருன்னா நான் அவன்கிட்ட ரொம்ப அழகா பேசுவேன். பகவானுடைய கருணையால பீஷ்மர் அம்பு பலிகையில படுத்திருந்தாலும் அந்த வேதனையை அவர் உணரல. முதல்ல அவர் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத உணர்ந்தவர், தன்னை உணர்ந்த ஆத்மா. பீஷ்மா தன்னை உணர்ந்த ஆத்மா. இந்த உடலால் அவருடைய வேதனை அவர் பாதிக்கல. ஒன்று. ரெண்டாவது, பகவான் கிருஷ்ணனுடைய கருணையால பீஷ்மருக்கு அந்த ரணங்கள்லாம் மாறி வழியே இல்லை. ஏதோ ஒரு ரோஜா பூ மெத்தையில படுத்த மாதிரி படுத்துட்டு இருக்காரு, ஏதோ ஒரு தாமரை பூ மெத்தையில படுத்துட்ட மாதிரி. அப்புறம் ரொம்ப அழகா பேசுறாரு. சோ அதனால இந்த யுதிஷ்டர் தர்மமே உருவானவர். தர்மமே உருவானவரும் பீஷ்மரை போன்ற பிதாமகரால் வழிநடத்தப்பட்டவர். எல்லாத்துக்கும் மேல பகவான் கிருஷ்ணரே அவர் பக்கம் இருக்காரு. இங்க என்ன சொல்லியிருக்கு, கிருஷ்ணர் ஒரு கையாவும் அர்ஜுனன் ஒரு கையா இருக்காங்க யுதிஷ்டருக்கு. 2 கை. ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கை அவசியமோ அது மாதிரி கிருஷ்ணர் ஒரு கரமாவும் அர்ஜுனன் ஒரு கரமாவும் இருக்காரு யுதிஷ்டருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கு? எங்க சொல்லியிருக்கு, எங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காரோ, எங்க அர்ஜுனன் இருக்காரோ, அங்க செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை இருக்கும். ஆஹ் எத்திர யோகேஸ்வரா கிருஷ்ணா எத்திர பார்த்தரோ தனுத்தரா தத்ர ஸ்ரீ விஜயோ போது திருவாணி பதிர்மம. எங்க யோகிகளின் அரசனான யோகேஸ்வரனான எல்லா யோகத்துக்கும் அரசனான யோகிகளின் அரசனான கிருஷ்ணர் இருக்காரோ, எங்க உன்னத வில்லாளியான அர்ஜுனன் இருக்காரோ, அங்க செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை இருக்கும். அசாதாரணமான வலிமை. அதனால யுதிஷ்டிர மகாராஜாக்கு எப்பவுமே வெற்றி தான். யுதிஷ்டிர மகாராஜுடைய சங்கு பேர் என்ன? யுதிஷ்டிர மகாராஜுடைய சங்கு பேர், பகவத்கீதை படிச்ச பக்தி சாஸ்திரி யாரா இருக்கீங்களா? ஆஞ்சநேயர் கிருஷ்ணருடையது. ஹரேஷ்ணா பிரபு அனந்த விஜயன். எஸ். இங்க ஆன்லைன்ல சொல்லிட்டாங்க, இங்க யாரா சொல்றீங்களா? பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா பவுண்டரகம். பவுண்டரகம் யாருது? பீமன். யுதிஷ்டிர மகாராஜ் இது. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரா நகுல சகதேவஷோ சுகோக்ஷோ மணிபுஷ்பகா. அனந்த விஜயம். அனந்த விஜயம் என்னது? அது சங்கு பேர். அதுக்கு அர்த்தம் என்ன? அனந்த விஜயம்னா எல்லை இல்லாத வெற்றி. அனந்தன்னா முடிவில்லாது. யுதிஷ்டிர மகாராஜர் வெற்றிக்கு முடிவே கிடையாது, அவருக்கு எப்பவுமே வெற்றி தான். அனந்த விஜயம். யுதிஷ்டர் சங்கு முழங்கினா அவருடைய சங்குடைய முழக்கம் அவருக்கு எப்பவுமே வெற்றின்னு பறைசாங்க. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரா சுகோக்ஷா மணி புஷ்பகா. நகுலது சுகோக்ஷா, அப்புறம் சகதேவன் மணி புஷ்பகா. யுதிஷ்டிர மகாராஜா சங்கு முழங்குனா அவருக்கு தோல்வியே கிடையாது. ஏன் அவருக்கு தோல்வி கிடையாது? ஒரு கையா அர்ஜுனன் நிக்கிறாரு, இன்னொரு கையா கிருஷ்ணன் நிக்கிறார். அப்புறம் என்ன? ஜெயத்து பாண்டு புத்திரானாம் ஏஷாம் பக்ஷே ஜனார்தனா. பகவான் கிருஷ்ணர் பாண்டவர் பக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் வெற்றி. வெற்றி நிச்சயம். யாருக்கு? பாண்டவர்கள். சோ பாண்டவர்களுக்கு தான் வெற்றி நிச்சயம். சரிங்களா? அதனால அனந்த விஜயம் ராஜா யுதிஷ்டிர மகாராஜா தர்மத்தின் சொரூபமா இருக்காரு. தர்ம தேவதே யுதிஷ்டிரா வந்தாரு. எப்படி தர்ம தேவதை யுதிஷ்டிரா வந்தாரு? எப்படி வந்தாரு? எப்படி வந்தாரு? குந்தி மகாராணிக்கு 3 வாரம் பரிச்சயம் பண்ணாங்க இல்லையா? முதல்ல ஒரு முதல் 3 வாரம் கொடுத்தாரு துர்வாசர் குந்தி தேவி. துர்வாசர் வராருனால எல்லாம் பயந்து ஓடி போய் ஒழிஞ்சுக்குவாங்க, சர்வீஸ் பண்ண மாட்டாரு. அவர் ஒழுங்கா சர்வீஸ் பண்ணாலே திட்டுவாரு, நம்மள மாதிரிதான். அதனால அவர் வந்தாலே பயந்து போய் எல்லாம் ஒழிஞ்சுக்குவாங்க. ஆனா குந்தி பூஜை நாட்டுக்கு துர்வாசர் வந்த போது குந்தி தேவி சின்ன பொண்ணு, ஒரு 8-10 வயசா இருக்கு. 2 பேர் தான் துர்வாசரை சந்தோஷப்படுத்திருக்காங்க வாழ்க்கையிலேயே.
யாரு? ராஜாராணி குந்தி தேவி. எப்படி குந்தி போஜ நாட்டுக்கு துர்வாசர் வந்தாரு, அதே மாதிரி பிருந்தாவனத்துக்கும் துர்வாசர் வந்தாரு. அப்ப ராதாராணி தான் போய் சேவை பண்ணாங்க. எல்லாம் பயந்துட்டாங்க. ராதாராணி வந்து ரொம்ப பணிவா விதவிதமான பலகாரம் எல்லாம் செஞ்சு துர்வாசர் கொடுத்தாங்க. துர்வாசர் ரொம்ப சந்தோஷமானாங்க. என்ன வரம் கொடுத்தாரு? ஒரு தடவை சமைச்சா திரும்பி வேற ஃப்ரெஷ் ஐட்டம் தான். எப்ப பாரு சாம்பார் கூட்டு பொரியல் கிடையாது, தினமும் சாம்பார். ஆஹ் நமக்கு தெரிஞ்சதுல சாம்பார், லெமன் ரைஸ், தக்காளி சாதம். அப்புறம் என்னைக்கா விசேஷம்னா வந்து இட்லி தோசை, இல்லையா? சில வீட்டுல டெய்லி அது அப்ப அதுதான் தெரியும், இட்லி தோசை தான் தெரியும். இல்லையா? அப்புறம் ஆள் ஆள் யாராவது எட்டு கொடுத்தா சப்பாத்தி போடுவோம், தேய்ச்சி கொடுத்தா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா சொல்லுவாங்க, என்னைக்காவது சேவை பண்ணி கூட, என்ன சேவை நாளி நீ புளிஞ்சது வேணா சேவை பண்றேன். ஏன்னா சேவை புளியுமே. அது சுட சுட மாவு அதுல போட்டு சேவை புழிஞ்சு அதுல லெமன் போட்டு, லெமன் சேவை, புளி சேவை, பால் சேவை, தயிர் சேவை, பெரிய சேவை நாள் இருக்கும் வீட்டுல. இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியல. சேவை நாழி பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு பெருசு இருக்கும். 4 கால் இருக்கும், நடுவுல அந்த ஜல்லடை இருக்கும், மேல மாவு போட்டு. சந்தகம் சொல்லுவீங்களா? எங்க எங்க இதுல வந்து சேவை நாழின்னு சொல்லுவாங்க. சந்தகம் புள்ளி. சரி விடுங்க, சாப்பாடு விட்டுருவோம். ஏதோ ஒண்ணு சந்தகமோ சேவையோ. அப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன எதுக்காக பேசிட்டு இருந்தோம்? ராதாராணி வந்து அவங்க ஒரு தடவை சமைச்சா திருப்பி அந்த பதார்த்தத்தை கிருஷ்ணருக்கு சமைக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். ஒரு தடவை சமைச்சா ஒரு தடவை தான், திருப்பி திருப்பி அதே ஐட்டம் ரிப்பீட்டடா வராது. அந்த பிளஸிங் இருக்கு ராதாராணி. அதே மாதிரி குந்தி தேவிக்கு என்ன வரம் கொடுத்தாரு? 3 வரம் கொடுத்தாரு. நீ விரும்புற தேவதை கூப்பிட்டு உனக்கு குழந்தை கிடைக்கும்னாரு. அதை ஒரு நாள் பரீட்சை பண்ணிட்டாங்க குந்தி தேவி. இது வந்து கரெக்டா வந்து இந்த முனிவர் வரம் கொடுத்தாரு இல்லையா? அப்படி சூரிய தேவனை பார்த்து கூப்பிட்டா சூரிய தேவன் வந்துட்டாரு. கண்ணை பறிக்கிற தேஜஸ். சூரிய தேவன் வந்து சொன்னாங்க, நீ ஏப்பா என்னை கூப்பிட்டேன்னாரு. நான் உனக்கு குழந்தை கொடுப்பேன். ஐயோ, நான் இன்னும் கன்னி பொண்ணா இருக்கேன், என்ன ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு கன்னி தெருவெல்லாம் போவாது. அப்ப காதுல இருந்து வந்தான், அதான் கர்ணா. காதுக்கு வந்து கர்ணன் பேர். குந்தியோடைய காதுல இருந்து வந்தாரு. அது என்னங்க கதையெல்லாம் விடுறீங்க, காதுல இருந்து வந்தாருன்னு? அதுதான் சாஸ்திரத்துல சொன்ன விஷயம், நம்ம இந்த ஜட மூளையை வச்சு புரிஞ்சுக்க முடியாது. பகவான் நினைச்சாருன்னா வயிற்றுல இருந்து இல்ல காதுல இருந்து எல்லா ஊருக்குள்ள இருந்து அவர் குழந்தை கொடுக்க முடியும், கிருஷ்ணா நினைச்சேன். இல்லையா? அது கிருஷ்ணாவுடைய அமானுஷமான சக்தியில நடக்கும். காதுல இருந்து குழந்தை வரும் கர்ணன். அந்த மாதிரி குந்தி தேவி தர்ம தேவதைக்கு பாண்டு சொன்னாரு. பாண்டுக்கு என்ன ஆயிடுத்து? ஒரு தடவை சாபம் ஆயிடுத்து. அவர் குழந்தை பத்தி புத்திர பாக்கி இல்லாம போயிடுத்தவர். ஒரு முனிவருடைய சாபத்தினால பாண்டு வந்து, ஆமா, இல்ல இல்ல, அது இல்ல, முனிவருடைய சாபத்தினால பாண்டுக்கு குழந்தை இல்லாம போயிடும். அப்ப அஸ்தினாபுரத்துக்கு வாரிசு வேணுமே. அப்ப வந்து பாண்டு சொல்லுவாரு, எனக்கு ஞாபகம் இருக்கு குந்தி, உனக்கு துர்வாசம் வரம் கொடுத்தாரு இல்லையா, அதை பயன்படுத்தணும் அப்படின்னு. அப்ப குந்தி தேவி வந்து முதல்ல யாரு கூப்பிடுவா? தர்ம தேவதை கூப்பிடுவாங்க. தர்மதேவர். அந்த தர்மதேவனுடைய குடும்பம் தான் யுதிஷ்டிரர். அதுக்கப்புறம் வாயுபுத்திரன். வாயு கூட்ட பீமா. தென் இந்திரா. இந்திராவுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து விரிவங்க வந்து அர்ஜுனா. இப்படி எல்லா 3 தேவர் மூலமா 3 குழந்தைங்க. இந்த குழந்தைகள்லாம் இந்த பூமியில வரும்போது அப்படியே எல்லாம் மங்களமான ஒரு சூழ்நிலை. யுதிஷ்டிர மகாராஜ் பூமியில வரும்போது குந்தி தேவி குழந்தையா வந்த யுதிஷ்டிர மகாராஜ், அப்புறம் பீமா, அர்ஜுனா, தென் மாதிரிக்கு வந்து 2 குழந்தை, நகுல சகதேவா. இந்த குழந்தைகள்லாம் வரும்போது அப்படியே ஆகாசத்துக்கு தேவர்கள் பூக்களை மழையா பொழிறாங்க. ஜெய் பீமா கி ஜெய், அர்ஜுனா கி ஜெய், யுதிஷ்டிர மகாராஜ் கி ஜெய். அப்படி எல்லாம் வந்து பூக்களை மழையா பொழிஞ்சாங்க. துரியோதனன் பிறக்கும்போது ஓனாய் எல்லாம் கத்திச்சு. ஆமா, எல்லாம் கெட்ட சகுனம். பயங்கரமான ஈட்டி ஓனாயோட கத்து. ஓனாய் எல்லாம் கத்துது, நாயெல்லாம் ஊழலிடுது. அப்படி பசுவோடைய மடியில இருந்து பாலுக்கு பதிலா ரத்தம் வருது. ஆஹ் என்ன ஸ்பீஷிஸ் ஓமன் இந்த துரியோதனன். அதான் துரியோதனன். துரியோதனன் பிறக்கும்போது கெட்ட சகுனம் தான். அது எப்படி பிறந்தாவன்? இந்த குந்தி தேவிக்கு குழந்தை பிறந்துக்கணும், காந்தாரிக்கு வந்து தாங்க முடியல, எனக்கு குழந்தை கர்ப்பவதியா இருக்கா, வயிற்ற போட்டு குத்துனா எனக்கு இப்ப உடனே குழந்தை வரணும்னு. அது அப்படியே ஒரு பிண்ட மாதிரி தெரிச்சு வெளியில வந்து விழுது. அதை எடுத்து 100 பானையில வச்சாரு வியாசர். அந்த 100 பானையில 100 கௌரவ குழந்தைகள் வந்து. இப்ப துரியோதனன் பிறந்ததே வந்து இந்த மாதிரிதான், 1 மாசத்துல பிறந்தவங்க.
அவசரத்துல வனவாசத்துல வரும். அஹ் காந்தாரிக்கு பொறாமை, ஐயோ அவருக்கு மட்டும் குழந்தை பிறந்துருத்தேன். இப்படி துரியோதனன் பொறாமையே சுரூபமானான் சொல்லிருக்கு. இங்க துரியோதனன் வந்து தாங்கிக்க முடியலையா, யுதிஷ்ட மகாராஜ் ராஜ்யம் பண்றத துரியோதனால தாங்கிக்க முடியல. வயிறு வாயெல்லாம் எரியுது, அவர் ராஜ்யத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்படி என்ன இன்னைக்கு மைக்கு முடியாது, இந்த மாதிரிதான் நடந்தது. இதெல்லாம் வந்து பித்ரர் ஞாபகப்படுத்திக்கிறாரு, கேட்கிறாரு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இப்படி எல்லாம் நடந்ததே, இது என்ன என்ன எப்படி இருக்காரு, யுதிஷ்ட மகாராஜ் வந்து நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரா, தர்மத்தின்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்காரா, அவருக்கு என்ன குறை இருக்க முடியும். ஒரு பக்கம் கிருஷ்ணர் நிக்கிறாரு, இன்னொரு பக்கம் அர்ஜுனன் நிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா ஆட்சி பண்ணிட்டு. அதுக்கப்புறம் துரியோதனுடைய பொறாமை. அவன் வந்து இந்த பொறாமை இப்ப நேத்து வரல, குழந்தையில இருந்தே இருக்கு. எப்படி எல்லாம் இவங்களை கொள்ளலான்னு தான் பிளானே. ஏன்னா அவன் அரியாசனத்துல உட்காருனா இவங்க எல்லாம் இருக்க கூடாது. அப்ப என்னென்ன பண்ணாங்க, ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க குந்தி தேவி. விஷயான் மகாகினி புருஷாத அதர்ஷனா அசத் சபாய வனவாச்ச கிருஷ்ண ஜெகநாத் குலதேஸ்வரர். விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க, பீமனுக்கு விஷம் கொடுத்து அவருக்கு கங்கையில போட்டாங்க. விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க. அப்புறம் வீடு அரக்கு மாளிகையிலே வீடு கட்டி சீக்கிரமா தீப்பத்துற மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் சொத்தை அபகரிச்சுட்டாங்க. மனைவியை சபையில கூட்டி வந்து அவமானப்படுத்தினாங்க. அசத் சபா, உண்மையே இல்லாத சபை. ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம திரௌபதியை சபையில எடுத்துட்டு வந்தாங்க. வனவாசம் போக வேண்டி இருந்தது, பெரிய பெரிய அரக்கர்கள் கூட எல்லாம் சண்டை போட வேண்டி இருந்தது. இதெல்லாம் நடந்தது. இவ்வளவு நடந்து கடைசியில வந்து இதெல்லாம் 14 வருஷம் காட்டுல எல்லாம் போயாச்சு. திரும்ப வந்து கேட்டா இடம் தர மாட்டேங்குது. அப்புறம்தான் குருக்ஷேத்திர யுத்தம் தவிர்க்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. என்ன சொன்னார் பிரபாதம் வந்து, செல்வ செழிப்பு யுதிஷ்ட மகாராஜுக்கு எப்படி இருந்ததா, அவருடைய ஆட்சி காலம் செல்வ செழிப்பு பொற்காலமா இருக்கு. என்ன சொன்னாரு பகவத்கீதையில, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண எத்திர பாத்து தரித்ரா தத்ர விஜயோ விஜயா ஸ்ரீ. ஸ்ரீனா லட்சுமி, செல்வம், ஐஸ்வர்யம். எங்க கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்காங்களோ அங்க செல்வம் ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சமே இருக்காது. அர்ஜுனுக்கு தனஞ்சயா, கிருஷ்ணர் வந்து மாதவா. மாதவனா லட்சுமியோடைய கணவன். லட்சுமி தேவியே ஆயிரக்கணக்கான லட்சுமி பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பகவான் யுதிஷ்டருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. அர்ஜுனன் செல்வத்தை தனஞ்சயன், இந்த 2 பேர் இருக்கும் போது, பகவானுடைய பாதுகாப்புல இருக்கும் போது, பகவானுடைய சங்கத்துல இருக்கும்போது அவருக்கு ஏது பஞ்சம், அவருக்கு ஏது வறட்சி, அவருக்கு ஏது ட்ரெஸரியில ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் இல்ல. அப்படியே என்ன இருந்துதான், தேவலோகமே கண்டு பேக்கிற அளவுக்கு இருந்தது அஸ்தினாபுரம். யுதிஷ்ட மகாராஜ் ஆட்சி பண்ணும்போது இந்த செல்வம் எப்படி இருந்தது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப என்ன சொல்றாரு, யுதிஷ்டிரர் தர்மத்துக்கேற்ப அதன் சின்னமாக விளங்கியதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனின் உதவியுடன் அவர் ராஜ்யத்தை ஆண்டு வந்த பொழுது அவரது ராஜ்யத்தின் ஐஸ்வர்யம் ஸ்வர்க்கத்தின் ஐஸ்வர்யத்தை மிஞ்சி இருந்தது. யுதிஷ்டிரர் ராஜ்யத்தோட ஐஸ்வர்யம் எப்படி இருந்ததா, ஸ்வர்க்கத்தின் ஐஸ்வர்யத்தை மிஞ்சி இருந்தது. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அவரது இரு கரங்களாக விளங்கியதால் அவர் அனைவரது செல்வத்தையும் மிஞ்சியவராக இருந்தார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாரத பூமி செல்வம் கொழிக்கும் பூமி. இதெல்லாம் வரலாறுல படிச்சிருக்கோம். இந்த செல்வ சிறப்பை கண்டு பொறாமை கொண்ட துரியோதனன் யுதிஷ்டிரை கெடுக்க பல திட்டங்களை தீட்டினார். எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கடைசியில் என்ன பண்ணாங்க, சூதாட்டில் வர வச்சாங்க, பகட ஊட்டினாங்க, தகுனியை வச்சு ஏமாத்தி ஜெயிச்சுட்டாங்க. குருச்சேத்திர போர் உருவானது. குருச்சேத்திர போர் பிறகு யுதிஷ்ட மகாராஜன் மீண்டும் நியாயமான தமது ராஜ்யத்தை ஆள முடிந்தது. இது எதனால முடிஞ்சது, அவர் தர்மமே உருவாயிருந்ததுனால, கிருஷ்ணர் அவர் பக்கம் இருந்ததுனால. இழந்த ராஜ்யத்தை திரும்பவும் பெற்றார் அவர். இவ்வாறாக தர்ம கொள்கைகளை
மதிப்பையும் மரியாதையும் அவர் பழைய நிலைக்கு கொண்டு வந்தார். இதுதான் கிருஷ்ணாவுடைய டிசைர். கிருஷ்ணாவுடைய திட்டம் அதுதான். யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதா அப்யுத்தா நம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யகம். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகுறாங்களோ அந்த தர்மத்தை திரும்ப ஸ்தாபனம் பண்ற. சோ தர்மத்தின் கொள்கைகளின் மதிப்பையும் மரியாதையும் அவர் பழைய நிலைக்கு கொண்டு வந்தார். கிருஷ்ணர் அவரை பயன்படுத்திட்டார். இதுவே யுதிஷ்டிர மகாராஜனை போன்றதொரு புண்ணிய அரசரால் ஆளப்படும் ராஜ்யத்தின் பெருமையாகும். ராமராஜ்யம், யுதிஷ்டருடைய ராஜ்யம் வந்து ராமராஜ்யம். அடுத்து என்ன சொன்னாங்க? கிம்பாகிருதேசகம் மத்தியமர்ஷி பீமோ யுக்த தீர்க்கதமம் யமுக்ஷத் யஷ்யாங்கிரி பாதம் ரணபூர்ணஸ்தேகே மார்க்கம் கதாயஸ்தரதோ விசித்திரம். வெல்லவே முடியாத நாகம் போன்ற பீமன் பாவிகளின் நீண்ட நாள் விரோதத்தை பழிதீர்த்துக் கொண்டாரா? பீமனை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. அவனை விச வச்சு தூக்கி நான் கங்கையில போட்டது மட்டும் இல்ல, அவரை அவமானப்படுத்தி இதெல்லாம் அப்படியே அடிபட்ட பாம்பு மாதிரி உட்கார்ந்துருக்க. அடிபட்ட பாம்பு என்ன பண்ணும்? டக்குன்னு சீர் ஒரு நாள். பாம்பு என்ன பண்ணும் பாருங்க. நீண்ட நாள் விரோதத்தை பழுதித்துக் கொண்டாரா? போர்க்களத்தில் பீமன் அடியெடுத்து வைத்த பொழுது எப்படி இருந்தது? அவருடைய கதாயுதத்தின் அற்புதமான சுழற்சியை கூட எதிரிகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. பீமனோட ஒவ்வொரு அட்டியும் இட்டி மாறி உள்ளது போர்க்களத்துல. கதாயுதத்தை சுழற்றினா அது அந்த குருவாயூர் மகாத்மியம் சொல்லும். குருவாயூர் மகாத்மியத்துல ஜனமேஜய ராஜா வந்து அவருக்கு உடம்பெல்லாம் குஷ்டம் வந்துடும். அந்த குருவாயூர்ல வந்து ஒரு 48 நாள் விரதம் இருந்து அங்க ஒரு குளம் இருக்கு. அந்த குருவாயூர்ல ஒரு அற்புதமான ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்துல நீராடி யார் தொடர்ந்து பாகவதம் கேட்டுட்டு இருக்காங்களோ, மகாபாரதம் கேட்கிறாங்களோ அவங்க அந்த வியாதிக்கு ஈடுபடுவாங்க 48 days. என்னென்னமோ வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஜனமேஜய ராஜாவுக்கு அந்த தோஷம் போல, அந்த ஸ்கின் டிசீஸ் போல, தோல் வியாதி. அவங்க வந்து குருவாயூர்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. கதை சொல்லிட்டு இருக்கிறவரு பீமா என்ன பண்ணாரா மகாபாரத யுத்தத்துல அதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. பாண்டவர்கள் எப்படி யுத்தம் பண்ணாங்க, சண்டை போட்டாங்கன்னு. இவர் நம்பிக்கையோட கேட்டுட்டே வர, நம்பிக்கையோட கேட்கணும் இருக்காரு. நம்பிக்கை இல்லைன்னா போச்சு. சம்சயாத்மா வினசதி, சந்தேகப்படும் ஆத்மா அழித்து விடுவார். அந்த புராணம் என்ன சொல்லுது? ஸ்தல புராணம் நம்பிக்கையோட கேட்கணும். குருவாயூர்ல வந்து யாருக்கோ தோல் வியாதி இருக்குன்னா அங்க வந்து அந்த குளத்துல 48 நாள் குளிச்சு நம்பிக்கையோட அந்த பாகவதம் மகாபாரதம் கேட்டா வியாதி குணமாயிடும். அது ஜனமேஜய குணமாயிட்டே வந்தது. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஏறக்குறைய குணமாயிடுச்சு. அதுல என்னன்னா யுத்தத்துல பீமன் யானைகளை தூக்கி வீசினார் ஆகாசத்துல. அந்த யானை இனி பூமிக்கே வரலன்னு சொல்லிடுறது கதை. இவருக்கு சந்தேகம், அது எப்படி பீமன் தூக்கி வீசின யானை எப்படின்னு பூமிக்கு வராம இருக்கும் டவுட் வந்துருச்சு. டவுட் வந்துட்டு திரும்ப வியாதி வர ஆரம்பிச்சு, குணமாகல. அவர் பேசும்போது ஒரு யானை வந்து பொத்துன்னு விழுந்துதான் மேல இருந்து. உண்மையாலுமே அப்பதான் புரிஞ்சுது, சும்மா கதைய கற்பனையில இல்ல, கட்டுக்கதையில இல்ல, உண்மை. இதிகாஸ், இதிகாஸ்னா சும்மா கட்டுக்கதை இல்ல. இதிகாஸ்னா இங்க நடந்தது, இங்க நிகழ்ந்தது. மகாபாரதம் நடந்தது, நிகழ்ந்தது. சோ பீமா அவரோட ஸ்டெப் இருக்குல்ல, ஒரு அடி வச்சா அப்படி பூமியே கீழே போயிடும். 10,000 யானை பலம் பீமனுக்கு. பீமனின் பலத்தை குதிரை நன்கு அறிந்திருந்தார். போர்க்களத்தில் புகுந்த பீமனின் நடையும் அவரது கதாயுதத்தின் சுழற்சியும் எதிரிகள் பொறுத்துக் கொள்ள முடியாதாக இருந்தது. சக்தி மிக்க பீமன் நீண்ட காலமாக திருதராஷ் மகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, பொறுத்துக்கிட்டு இருந்தான். யாருக்கா? யுதிஷ்டருக்கா. யுதிஷ்டிரமார பீமனுக்கு கோவம் வந்து அர்ஜுனன் சமாதானப்படுத்துவார். இரு அண்ணா சொன்னதை சரி, அண்ணா சொன்னது கேட்டு. அப்ப அந்த சபதம் பண்றாரு. எங்க தொடையில தட்டி சபதம் பண்றாரு. இந்த துரியோதனன் சொன்னா அந்த திரௌபதி பண்ணி தொடையில உட்கார வைங்க, அந்த தொடைய ரெண்டா பிளக்க ரெண்டான்னு. அப்புறம் திரௌபதி என்ன சபதம் பண்ணாங்க? அன்னைக்கு பேசிக்கல, 2 ஷாம்பு சேர்த்து தேய்ச்சி குளிப்பேன். 2 ஷாம்பையும் மிக்ஸ் பண்ணணும். எந்த 2 ஷாம்பு? பாவி துச்சாசனின் செந்நீர், அந்த பால் தூரியோதன நாக்கையின் ரத்தம் மேவி 2ம் கலந்து குழல் மீதினில் பூசி நறுநை குளிப்பேன், சீவி குழல் முடியேன், அது செய்யும் முன்னே முடியேன் என்று உரைத்தால். சபதம் போட்டிருக்கா திரௌபதி. பொண்ணு வந்து நல்ல கல்ச்சர், கலாச்சார குடும்பத்துல ஒரு பொண்ணுகள் லூஸ் யார் விட மாட்டேன். அந்த தலையை எப்படி கட்டி வச்சு தலை விரிச்சு கோலமா இருக்க மாட்டேன். அது இறந்து போன வீட்டுலதான் தலை விரிச்சு கோலமா பார்த்தேன். சோ திரௌபதி என்ன சபதம் போடுறா? நான் வந்து தலைமுடி கட்ட மாட்டேன், விலை மாதுகள், அப்புறம்
இறந்து போன வீட்டுல இருக்கிறவங்க தலைவிரி கோலமா இருப்பான். அவங்க சொன்னாங்க, நான் தலைமுடி விரிச்சு போட மாட்டேன், கட்ட மாட்டேன். எப்ப டே பீமா, நீ மகா பலம் உள்ளவனா இருந்தா அந்த துரியோதன தொடைய பிளந்து ரத்தம் எடுத்துட்டு வா. துச்சாசன் நெஞ்ச ரெண்டா பிளந்து ரத்தம் எடுத்துட்டு துச்சாசன் இருதயத்தை ரெண்டா பிளக்கும் ஒரு அடி. அப்படி இந்த கூடு இருக்குல்ல, இங்க கூடு இருக்கு, அது கூடு உடஞ்சி அப்படியே பிளட் வெளியே எப்படி இருக்கும் கோவம் பீமனுக்கு. கூட உடைச்சு அந்த ரத்தத்தை எடுத்து கையில கொண்டு வர்றாரு பீமா. அத கூந்தல்ல பூசினா திரௌபதி. சபதம் எடுத்தா. அதான் கிருஷ்ணர் சொல்லுவாரு. யார்கிட்ட எங்க சொல்றாரு, எங்க பிரார்த்தனையில படிச்சுனே, இதே பாகவதம் ஃபர்ஸ்ட் கேப்டர்ல வரும். அர்ஜுனன் கிருஷ்ணர் மறைஞ்சு போயிட்டாருன்னு அர்ஜுனன் சொல்றாரு யுதிஷ்டிர மகாராஜ்ட. அன்னைக்கு என்ன பண்ணாங்க, திரௌபதியோட கூந்தலை பிடிச்சு இழுத்தாங்க இல்லையா, கட்டி இருந்த கூந்தலை அவிழ்த்து விட்டாங்க. யார் அவிழ்த்து விட்டது? துச்சாசன கௌரவர்கள். ஒரு வைஷ்ணவி, ஒரு பக்தை அவ கூந்தலை பிடிச்சு இழுத்து கூந்தலை அவுத்து விட்டதுனால கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, கௌரவர் அத்தனை பேர் பெண்டாட்டியோட கூந்தலை அவுழ்த்து விட்டார். எல்லாத்தையும் கதையை முடிச்சிட்டார். இதுதான் வைஷ்ணவ அபராதம் பண்ணு. வைஷ்ணவ அபராதம் பண்ண எவ்வளவு பாருங்க. ஒரு பொண்ணை ஒரு வைஷ்ணவிய இன்சல்ட் பண்ணதுக்கு அந்த வம்சமே போச்சு. 100 கௌரவர் இறந்து போனாங்க. பெண்டாட்டி எல்லாம் தலை கூந்தெல்லாம் வந்து போனாங்க. அழுறாங்க உட்காந்து, ஐயோ போயிட்டியே. சோ பீமன் எப்படி இருக்காராம், நாகத்தை போன்ற அடிப்பட்ட நாகம் போல இருக்கார். அடிப்பட்ட நாகத்தை போன்ற தன் கோபத்தை பீமன் பழுதீர்த்து கொண்டாரா இல்லையா என்பது நான் விதுரன் கேள்வி. நீண்ட கால கோபத்துக்கு பிறகு ஒருவன் நாகம் தன் விஷத்தை வெளிப்படுத்துமானால் அதற்கு பலியானவனால் உயிர் பிழைக்கவே முடியாது. நல்ல கொடிய விஷமுள்ள பாம்பு, அடிப்பட்ட பாம்பு விடாது கடிக்குமா, அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அடுத்து என்ன சொல்லியிருக்கு, அடுத்து அர்ஜுனாவுடைய குளோரியஸ். காண்டீவம் என்ற பெயரை கொண்ட வில்லையுடையவரும் யசோதாயூதபானாம் காண்டீபதனுர்போ பரதாரிராஸ்தே அலக்ஷிதோ யசரகூடகூடோ மாயா கிராதோ கிரசஸ்துஷோ துதோஷ. காண்டீவம் என்ற பெயரை கொண்ட வில்லையுடையவரும் எதிரிகளை அழிப்பதில் ரத வீரர்களுக்கிடையில் எப்பொழுதும் பிரபலமானவருமான அர்ஜுனன் நலமா. ஒரு சமயம் வேடனை போல பை வேடத்தில் வந்த சிவபெருமானை அர்ஜுனன் அம்புகளால் மூடி அவரை திருப்திப்படுத்தினார். காண்டீவதாரி அர்ஜுனன் காண்டீவ எடுத்து அம்பெல்லாம் வைக்க வேண்டாம். அந்த காண்டீவத்துல நான் இருக்குல்லையா, அந்த கயிறு நூலு, அதை அப்படி சுண்டி விட்டா போதும். அந்த சப்தம் இடி மாதிரி இருக்கும். எதிரில் இருக்கிறோம் அதுலயே பாதி பேர் செத்து போயிடும். அந்த மாதிரி சத்தம் காண்டீவம். அர்ஜுனுடைய காண்டீவம் தோத்ததே இல்லை. அர்ஜுனன் காண்டீவம் எடுத்து அவன் யுத்தத்துல தோத்தா விஜயன். விஜயன்னா அர்ஜுனன் எப்பவுமே வெற்றி அவருக்கு. அந்த அர்ஜுனன் காண்டீவம் வச்சிருக்கிறாரே, அவருக்கு தோல்வியே கிடையாது. எல்லா எதிரிகளையும் தும்சமாக்கிடுவார். பரந்தபா, எதிரிகளை வெல்பவனே. அப்போ அந்த அர்ஜுனன் எப்படி இருக்காரு, அவர் செஞ்ச ஒரு பராக்கிரம செயலி சொல்றாரு விதுரர். என்னாச்சு, ஒரு தடவை யுதிஷ்டிர மகாராஜ் அர்ஜுனனை கூப்பிடுவார். ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜோடைய வெற்றி அர்ஜுனனே நம்பி இருந்தது. அர்ஜுனன் மாதிரி ஒரு மாவீரன் தன் சகோதரனா இருக்காரு, மகாரதன். நீ என்ன பண்ணு, போய் தேவலோகத்துல போய் தேவர்கிட்ட தெய்வீகமான அஸ்திரம் எல்லாம் வாங்கிட்டு வரணும். தேவர்களை சந்தோஷப்படுத்தி தெய்வீகமான அஸ்திரம் வாங்கிட்டு வரணும். இப்ப அர்ஜுனன் போய் இமாலயத்துல தவம் செய்யறாரு. இமயமலையில கட்டும் தவம் பண்றாரு அர்ஜுனன். இமயமலையில போய் கட்டும் தவம் பண்றாரு. அப்போ இங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தது. அந்த மாதிரி ஒரு தவம் பண்ணிட்டு இருக்குச்ச, அர்ஜுனன் கடும் தவம் பண்ணும்போது ஒரு கரடி மாதிரி ஒரு அசுரன், கரடி வடிவுல ஒரு அசுரன் வரும். அப்ப அர்ஜுனன் என்ன பண்ணாரு, தன் காண்டிவை எடுத்து அம்பு விடுறாரு அந்த கரடி மேல. அதே சமயம் இன்னொரு அம்பு வருது, 2 அம்பு வருது. அங்கிருந்து பார்த்தா ஒரு வேடன் அம்பு விடுறாரு, கிராடன் ஒரு வேடன். அந்த வேடன் அம்பு விட்டாரு, அர்ஜுனன் அம்பு விட்டாரு. அர்ஜுனன் சொல்றாரு, நான் தான் இந்த கரடியை கொன்னேன், இந்த அரக்கனை நான் தான் கொன்னேன். அந்த கிராட சொல்ற, சாமி உன் அம்பெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆகாது, நான் தான் கொன்னேன். நீ என்ன பெரிய ஆளா, நீ எல்லாம் அம்பு விடல, என் அம்புதான் முதல்ல குதிச்சுட்டாரு அந்த வேடன். ஓ, நான் யாரு தெரியுமா, நான் காண்டிவதாரி அர்ஜுனன். என் அம்புதான் புரிய, என் அம்பு என் இலக்கை தவறியதே இல்லை. அர்ஜுனுடைய அம்பு அந்த இலக்கை தவறினதே இல்லை, நான் தான் கொன்னேன். இல்ல அந்த வேடன் சொல்ற, இல்ல இல்ல நான் தான் முதல்ல அம்பு விட்டேன் அப்படின்னு, நீ ஏன்ட்ட சண்டைக்கு வா, பாத்துக்கலாம் யாரு ஜெயிக்கிறான்னு. 2 பேருக்கு சண்டை.
இந்த வேடன் வந்து சரளமா அம்பு விடுறாரு. அர்ஜுனனும் சலிக்காம அம்பு விடுறாரு. காண்டிப் எடுத்து அர்ஜுனன் அந்த காண்டிபத்துல வைக்கும் போது ஒரு அம்புதான் இருக்கு. அந்த காண்டிப வில் எடுத்து அதுல வைக்கும் போது ஒரு அம்புதான். காது வரை இழுக்கும் போது ஒரு அம்புதான். அது போகும்போது 1, 4, 8, 16, 100 ஆயிரக்கணக்கான அஸ்திரங்கள் ஆகும். அந்த அஸ்திரங்களாலே வேடனை மூடிட்டாரு. அஸ்திரங்களாலேயே என்ன பண்ணாரு, அந்த வேடனை ஃபுல்லா மூடிட்டாரு. அதெல்லாம் உடைச்சு அந்த வேடன் வெளியே வர்றாரு. அப்ப அவரே எவ்வளவு பெரிய வீரனா இருக்கும். அர்ஜுனனுக்கு தகச்சு போனாரு. யாரா இந்த வேடன், என்னுடைய அஸ்திரங்களை என்னுடைய பானத்தை உடைச்சு வெளியில வர்றாரு. கடும் யுத்தம். அர்ஜுன் என்ன பண்றாரு, அர்ஜுனுக்கு நிகரா அந்த வேடன் சண்டை போடுறாரு. கடைசியில அந்த வேடனுடைய அஸ்திரங்கள் அர்ஜுனோட உடம்புல பட்டு காயமாகுது. அர்ஜுனன் தகச்சு போனாரு. யார் இது, யாரா இருக்கும், என்னுடைய பகவானா, இது மகாவிஷ்ணுவா, நாராயணனா, யார் இவரு, யாரா இருக்கு இவரு, ஒரே குழப்பம். அர்ஜுனன் சோர்வாயிட்டார், டயர்ட் ஆயிட்டாரு. யுத்தத்துல டயர்ட் ஆயிட்டாரு. ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. என்ன சொல்றாரு, இங்க வந்து சிவபெருமான் தான் வந்தாரு. அர்ஜுனோடு அன்பு செய்யறாரு. பாருங்க, பகவானுடைய பக்தனை சிவபெருமான் பர்சனலா வந்து ஆசீர்வதிப்பார். கிருஷ்ணருடைய பக்தர் சிவபெருமான தேடி போக வேண்டாம். நம்ம தூய பக்தி பண்ணா சிவபெருமான் நம்மளை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். அர்ஜுனன் சிவபெருமான தேடி போல, அர்ஜுனுடைய தபத்துல சந்தோஷமாய் சிவபெருமான் வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. என்ன பண்ணாரு, அஹ் சிவபெருமான் அர்ஜுனனை சோதித்தார். இவருடைய பலத்தை வந்து அர்ஜுனன் பலத்தை சோதிக்கிறாரு. ஒரு வேடனை போல பொய் வேடம் போட்டு வந்து அர்ஜுனனை தாக்கிய சிவபெருமான் அர்ஜுனின் அம்புகளால் மூடப்பட்டார். அர்ஜுனனின் போர் திறமையை கண்டு திருப்தி அடைந்த சிவபெருமான் அவருக்கு பசுபதாஸ்திரத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். பகவானுடைய பக்தனுக்கு எந்த ஒரு தேவதையோட வரமும் தேவையில்லை. பகவானுடைய ஆசீர்வாதம் போதுமானது. ஆனா பகவானுடைய பக்தனுடைய சேவையில திருப்தி அடைஞ்சு தேவர்கள் வந்து அவர் ஆசீர்வதிப்பார். குறிப்பா மகாதேவரை வந்து பர்சனலா வந்து அவர் ஆசீர்வதிச்சு பசுபதாஸ்திரம். இத்தை ஒரு பெரும் வீரனின் நலத்தை பற்றி விதிரங்கி விசாரிக்கிறார். சும்மா ஏதோ ஒரு ரோட்ல டீ குடிக்கிற பையனை பத்தி விசாரிக்கல, அதீத ஆற்றல் படைச்சவரை பத்தி விசாரிக்கிறார். அதனால இங்க என்ன அழகான ஒரு பாடம்னா, அர்ஜுனன் மாதிரி பக்தர்களை, தூய பக்தர்களை பாக்குறதுக்கு சிவபெருமானே ஆர்வமா வர்றாரு. அது வந்து லீலையெல்லாம் பண்ணி நேராவே சிவபெருமானே வந்திருக்கலாம். ஏன் அவர் வேடனா வந்தாரு, அர்ஜுனோட விளையாடுறாரு. அர்ஜுனுடைய வீரத்தை பரிசோதிக்கிறாரு, அவர் மேல அன்பு செய்யறாரு. சிவபெருமான வந்து அர்ஜுனன் வந்து சிவபெருமான பார்த்த உடனே அப்படி சாஷ்டாங்கமா நமஸ்கரிக்கிறாரு. யார் இந்த வேடன், யார் இந்த வேடன், ஒரே குழப்பமா இருக்கு. அப்படி பார்த்தா பொன் நிறத்துல இருக்காரு. பொன் நிறத்துல புலித்தோல் அணிஞ்சு அப்படியே தலையில பிறைச்சந்திரன், ஜடாமுடி, கங்கா தீர்த்தம், அப்படி சாஷ்டகம் நமஸ்காரம் பண்ணாரு. சிவபெருமான் அப்படியே அர்ஜுனன் ஆலிங்கனம் பண்ணிக்கணும். அப்படி ஒரு அன்பு பகவானுடைய பக்தர்கள் மேல எப்பவுமே சிவபெருமானுக்கு உண்டு. அர்ஜுனனை பர்சனலா வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு சிவபெருமான். சோ அதனால இவங்களை பத்தி எல்லாம் அர்ஜுன் விசாரிக்கிறாரு. விதுரர் அர்ஜுனனை பற்றி விசாரிக்கிறாரு, பீமனை பற்றி விசாரிக்கிறாரு, யுதிஷ்டரை பத்தி விசாரிக்கிறாரு. ஏன்னா இவங்க எல்லாருமே பகவானுக்கு பிரியமான பக்தர்கள். இதுதான் வந்து நல்ல ஒரு விசாரணை. பக்தர்களை வந்து பார்க்கும்போது அவங்க எப்படி பக்தி செய்யறாங்க. கேட்டாலே யுதிஷ்ட மகாராஜ் எப்படி ஆட்சி பண்றாரு, தர்மமே உருவானவரா இருக்காரு. அது மாதிரி நம்ம ஒரு பக்தரை பார்த்தா அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க, எப்படி சாதனா பண்றாங்க, எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி சேவை பண்றாங்க, கோயில் என்ன மாதிரி பொறுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கேட்க. அட ஏங்க, நானே கோயிலுக்கு போக முடியாம கஷ்டப்படுறேன் அப்படின்னு புராணம் எல்லாம் பாடக்கூடாது. அப்புறம் கோயில்ல போய் என்ன பஞ்சாயத்து எல்லாம் கேட்கக்கூடாது. அங்க என்ன சேவை பொறுப்பா எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க. நீங்க நல்லா சேவை பண்ணீங்களா, பகவானுக்கு என்ன செஞ்சீங்க, நீங்க காய்கறி வெட்டி கொடுத்தீங்களா, பூ கட்டி கொடுத்தீங்களா, கோயில் சுத்தம் பண்ணீங்களா, என்ன சேவை பண்றீங்க அப்படி கேட்க. ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரிதான் விசாரணைகள். ஜெபம் எவ்வளவு பண்ணினீங்க, பாகவதம் என்ன படிக்கிறீங்க, எவ்வளவு தடவை படிச்சிருக்கீங்க, பகவத்கீதை எவ்வளவு தடவை படிச்சிருக்கீங்க, புரோபார் புத்தகத்தை என்னென்ன புக் எவ்வளவு தடவை படிச்சிருக்கீங்க. இப்படி வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சாதகமான கேள்விகளை கேட்கணும், நல்லா விசாரிக்கணும். அதுதான் உண்மையான நல்ல சில விசாரிக்கணும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் தான் கேட்கலாம். உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண பிரபு, பஞ்சாத்ம பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கையில் இருந்த கதை, அது பேரு சொன்னீங்க பிரபு, சரியா புரியலைங்க பிரபு. கோமுக். இன்னொரு தடவை சொல்லுங்க பிரபு. கோமுக், கோமுக்.
கோமம். ஆமா, கோமுக். ஆ, GOMAC. பலராமர் கதைங்க பிரபு. சுனந்தா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? रंद्रा श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय। हरे कृष्णा प्रभु जी। हरे कृष्ण। हरे कृष्णा प्रभु। पंचांग प्रणा।